வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கள்ளக்காதல் உறவால் வந்த தகராற்றில் நெட்டப்பாக்கம் அருகே வடுக்குப்பம் பெண் கொலை. மனைப்பட்டா வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம். யுகுளர் பழங்குடி மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை. புதுவையில் NRI இடஒதுக்கீட்டில் போலி சான்றிதழ் வழங்கிய 44 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. மீனவர்களுக்கான மழைக்கால நிவாரணத் தொகை வழங்குவதற்கான திட்டம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். நெட்டப்பாக்கம் அடுத்த வடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணை கொலை செய்து வீசிய கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட வடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளவரசி. இவர் கடந்த 10 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜி என்பவருடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக இருவரும் அடிக்கடி சந்தித்து கள்ளத்தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை இளவரசியின் வீட்டுக்கு சென்ற ராஜி சாப்பாடு ஏதும் செய்யவில்லை என்று கேட்டு தகராற்றில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது ஏற்பட்ட தகராற்றில் ராஜி கோபமுற்று இளவரசியை தாக்கியுள்ளார். இதில் மயக்கமடைந்த இளவரசியை ராஜி துணியை கொண்டு கழுத்தை இறுக்கி கொலை செய்து சாக்கில் திணித்து வாழை இலை வைத்து கட்டி வடுக்குப்பம் பகுதியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவக்கரை பகுதியில் பயனற்றிருக்கும் கல் குவாரியில் உள்ள தண்ணீரில் வீசியுள்ளார். இந்த நிலையில் இளவரசியை காணவில்லை என்று இளவரசியின் தாயார் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பெயரில் விசாரணை செய்த போலீசார் இவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ராஜியை கைது செய்தார். விசாரணை மேற்கொண்டதில் ராஜி முன்னுக்கு பின் முரணான பதில் கூறவே போலீசார் தீவிர விசாரணை செய்ததும் உண்மையை ஒப்புக்கொண்டு சரணடைந்துள்ளார். இந்நிலையில் கல்குவாரியில் வீசப்பட்ட இளவரசியின் உடலை ராஜி அடையாளம் காட்டியதில் அழுகிய நிலையில் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பல ஆண்டு காலமாக வசித்து வரும் யுகுளர் பழங்குடியின மக்களுக்கு அரசு உடனடியாக இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி யுகுளர் பழங்குடியின மக்கள் தாங்கள் வளர்க்கும் எலிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைகளுக்கு எலிகளை கையில் பிடித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டது கண் கலங்க வைத்தது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு பகுதியில் ஏரிக்கரையோரமாக தலைமுறையாக பழங்குடி யுகுளர் மக்கள் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதல்வர் ஆகியோரை எத்தனையோ முறை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. மேலும் பல கட்ட போராட்டங்களும் நடத்தி வருகின்றன. ஆனால் இதுவரை யுகுளர் பழங்குடியினர் மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையும் இலவச மனைப்பட்டாவும் அரசு வழங்கவில்லை. நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த 2016ஆம் ஆண்டு தான் மத்திய அரசு புதுச்சேரியில் வாழும் பழங்குடியினர் யுகுளர் மக்களை அட்டவணை பழங்குடியினர் என்று ஆணை பிறப்பித்தது. அதற்கு பிறகு கூட புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலமாக எந்த ஒரு அடிப்படை வசதியும் இலவச மனைப்பட்டாவும் வழங்கவில்லை. இந்த நிலையில் பழங்குடியின தலைவரான பெர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் மாதம் 15ஆம் தேதியை பழங்குடி மக்கள் கௌரவ விழாவாக நாடு முழுக்க கொண்டாடி வருகின்றனர். புதுச்சேரியிலும் அவ்விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதனையொட்டி புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் தங்களின் தொழிலான வயல்வெளியில் இருக்கக்கூடிய எலிகளை பிடித்து கையில் வைத்துக் கொண்டு பழங்குடியினர் மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏம்பலம் தொகுதியின் கோர்க்காடு ஏரி அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழங்குடியின மக்கள் தங்களின் குழந்தைகளுடன் கையில் எலிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட சிறு குழந்தைகளும் எலிகளை கையில் பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டது கண்கலங்க வைத்தது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலவச மனைப்பட்டா வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் போராட்டங்கள் நடத்தப்படும் என அரசுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் NRI இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேர போலி சான்றிதழ்கள் வழங்கியதாக எழுந்த புகாரின் பெயரில் 44 மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். புதுவையில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் NRI இடஒதுக்கீட்டில் 116 இடங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இதற்காக 2 கட்டங்களாக நடைபெற்ற கலந்தாய்வுகளில் 37 மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர். அப்போது NRI ஸ்பான்சர் ஒதுக்கீட்டில் போலி சான்றிதழ்களை வழங்கி பல மாணவர்கள் சேர்க்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. மேலும் சேர்க்கப்பட்ட இடங்கள் போக மீதமுள்ள 79 இடங்களுக்கு 134 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களது சான்றிதழ்கள் சென்டாக் நிர்வாகத்தில் சரிபார்க்கப்பட்டது.
அப்போது 44 பேரின் NRI ஸ்பான்சர் சான்றிதழ்கள் போலியானவை என தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மாணவர்களின் சான்றிதழ்களை வெளிநாட்டு தூதரகங்களுக்கு அனுப்பி சென்டாக் நிர்வாகம் விசாரித்தது. இதில் அந்த சான்றிதழ்கள் போலியானவை என உறுதிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் சிரியல் அன்சாரில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலி சான்றிதழ்களை வழங்கியதாக 44 மாணவர்கள் மீது போலி ஆவணங்கள் தயாரித்தல், போலி ஆவணங்களை உண்மை என சமர்ப்பித்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் பிணையில் வெளிவர முடியாத வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுதில்லி, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், அந்தமான் நிகோபார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சம்பந்தப்பட்ட மாணவர்கள் பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. புதுவையில் மீனவர்களுக்கான மழைக்கால நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவையில் மீன்வள மீனவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மீனவர்கள் குடும்பத்திற்கு மழைக்கால நிவாரணம் தொகை ரூபாய் 3000 வழங்கப்பட்டு வருகிறது. நிகழாண்டில் மழைக்கால நிவாரணமாக 19,302 மீனவ குடும்பத்தினருக்கு ரூபாய் 5,79,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு மழைக்கால நிவாரணத் தொகைக்கான காசோலையை வழங்கினார். மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி பிராந்தியத்தில் 10,104 மீனவ குடும்பங்களுக்கும், காரைக்காலில் 3,751, மாகாவில் 527, ஏனாமில் 4,920 மீன குடும்பங்களுக்கும் அவரவர் வங்கி கணக்கில் நிவாரணத் தொகை செலுத்தப்படும் என அதிகாரிகள் கூறினர். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் உள்ள வாகனங்களுக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஒர்க்கர்ஸ் யூனியன் செயல்பட்டு வருகிறது. இதில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2 பிளம்பர் பதவிகள் காலியாக இருந்தது. அப்பதவியினை பிளம்பர் பிரிவில் 1993 முதல் பணியாற்றி வந்த சங்கத்தின் உறுப்பினர் ராஜேந்திரன் 2015ஆம் ஆண்டு முதல் பொறுப்பு பிளம்பராக 2 பதவிகளையும் சேர்த்து பார்த்து வந்தார். எனவே அவருக்கு பிளம்பராக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்று ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கையை புறப்பளித்துவிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் வெளியிருந்த பிளம்பர் பதவியினை நிரப்புவதாக அறிவிப்பு வெளியிட்டது. இதனால் சங்கத்தின் சார்பில் அரசு தொழிலாளர் சமரச அதிகாரியிடம் முறையிடப்பட்டது. அதன் நிர்வாகத்தின் சார்பில் மறுப்பு தெரிவிக்கவே தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. தொழிலாளர் நீதிமன்றத்திலும் நிர்வாகத்தின் சார்பில் மறுப்பு தெரிவித்த நிலையில் நீதிமன்றம் அனைத்து அம்சங்களையும் கவனித்து சங்க உறுப்பினர் ராஜேந்திரனுக்கு பிளம்பர் பதவி வழங்க வேண்டும் என்று கடந்த 2017ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவினை செயல்படுத்தவில்லை. ஆனால் நீதிமன்ற உத்தரவினை அமல்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் சங்கத்தின் சார்பில் 2022இல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் மாவட்ட நீதிமன்றத்தில் எவ்வித உத்தரவினை பிறப்பிக்க கூடாது என அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிமன்ற உத்தரவினை நிறைவேற்றாததற்கு ஜப்தி நடவடிக்கையினை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி காலை நீதிமன்றத்தின் மூலம் கோர்ட் அமீனா அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை ஜப்தி செய்யப்படும் என்று முதல் நோட்டீஸ் ஒட்டினார். அதனைத் தொடர்ந்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் சம்பந்தப்பட்ட நபருக்கு பணி ஆணை வழங்க துறை இயக்குநர் மற்றும் தலைமைச் செயலருக்கு பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் இதற்கு இருவரும் ஒப்புதல் அளிக்காமல் காலம் கடத்தி வந்த நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தின் மூலம் 2வது முறையாக 2 அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள ஜீப், ஒரு லாரி உள்ளிட்ட பொருட்களுக்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மேலும் அவருக்கு பணி ஆணை வழங்காத பட்சத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து அனைத்து பொருட்களும் ஜப்தி செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே விபத்தில் காயமடைந்தவர் ஏற்றிச் செல்ல ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லாததால் ஆபத்தான நிலையில் ஆட்டோவில் ஏற்றிச் சென்ற அவல நிலை தொடர்கிறது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே சாலை நடுவே சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி ஓட்டுநர் நடுவழியில் திடீரென பிரேக் போட்டு வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 10 கண்ணை அடுத்த பிள்ளையார்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர்
எதிர்பாராத விதமாக லாரியின் பின்புறம் மோதி தலையில் பலத்த காயமடைந்து சரிந்து விழுந்துள்ளார். அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அரியாங்குப்பம் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை அழைத்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லை என தெரிவித்துள்ளனர். மாற்று இடங்களில் உள்ள ஆம்புலன்ஸ் வாகனத்தை அனுப்பி வைக்குமாறு கேட்டதற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கான ஓட்டுநர் இல்லை என கூறி ஏற்பாடு செய்கிறோம் என தெரிவித்துள்ளனர். 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் ஆம்புலன்ஸ் வாகனம் ஏதும் வராததாலும் காயமடைந்தவருக்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதாலும் அருகில் இருந்த ஆட்டோவில் ஏற்றிச் சென்றுள்ளனர். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் அரியாங்குப்பம், தவளக்குப்பம் ஆகிய பகுதிகளில் எப்பொழுதும் விபத்து ஏற்பட்டாலும் இங்கு இருக்கும் மருத்துவமனைகளில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருவது கிடையாது எனவும், சில மருத்துவமனைகளில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவும் தங்களது அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 2வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு முதல்வர் அறிவித்தபடி உடனடியாக பணி வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015-16 ஆண்டு பல்வேறு பணிகளுக்கு 2632 ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். அப்போது தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி பணிக்கு அமர்த்தப்பட்ட 2632 பேரையும் தேர்தல் ஆணையம் பணி நீக்கம் செய்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2632 ஊழியர்களுக்கும் 10,500 ரூபாய் சம்பளத்தில் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அறிவித்த ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நேற்று பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு இன்று கூடி ஊழியர்கள் சங்க தலைவர் தெய்வீகன் தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2வது நாளாக இன்று தீயணைப்புத்துறை அலுவலகம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் என்று பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடந்த 2016 ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக மீண்டும் வேலை வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தது போன்ற 10,500 சம்பளத்துடன் கூடிய வேலையை உடனடியாக வழங்க வேண்டும். அதுவரை ஊழியர்களின் போராட்டம் தொடரும். அதிமுகவும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்றார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2015 ஆண்டு முதல் 271 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 10 ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்செல்வன் தலைமையில் நிர்வாகிகள் பாஸ்கரன், அருள்மலை, கோவிந்தன், குமரகுரு, ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பிஆர்டிசி மணிமனை முன்பு திருமுனை பிரச்சாரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறும்பொழுது 10 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு செவி சாய்க்கவில்லை, தொடர்ந்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் ஆதலால் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில பாரதியார் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் கொடியேற்று பெயர்பலகை திறப்பு விழா நடைபெற்றது. ஏஐடியூசி புதுச்சேரி மாநில பாரதியார் சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் கொடியேற்று பெயர்பலகை திறப்பு விழா மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி இன்று கிழக்கு கடற்கரை சாலை பீமல் மருத்துவமனை எதிரில் நடைபெற்றது. சுற்றுலா வாகன சங்க தலைவர் ரங்க ராமநாதனும் செயலாளர் ஐயனார் என்கிற சரவணன், பொருளாளர் சந்தோஷ் குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர். சங்கத்தின் கொடியை ஏஐடியூசி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் ஏற்றி வைத்தார். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மாநில பொருளாளர் அந்தோணி, மாநில செயலாளர்கள் துரை செல்வம்,
தயாளன், முத்துராமன், பாஸ்கர பாண்டியன், AADUC மாநில நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜீவானந்தம், முருகன், சிறப்பு அழைப்பாளர்களாக பாலாஜி டிராவல்ஸ் உரிமையாளர் ஆனந்த், பிரைட் டிராவல்ஸ் உரிமையாளர் சதீஷ், சாம் டிராவல்ஸ் உரிமையாளர் சுப்பராயன், கணபதி டிராவல்ஸ் உரிமையாளர் ஆனந்த், பரமேத்கர் டிராவல்ஸ் உரிமையாளர் முத்துகேசவன், சாரா டிராவல்ஸ் உரிமையாளர் கோபாலகிருஷ்ணன், ராயல் கேப்ஸ் உரிமையாளர் அனுராக் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுற்றுலா வாகன சங்க பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள் சக்தி முருகன், லோகநாதன், துணை செயலாளர்கள் வேலு, நூர் முகமது, கங்காதரன், செயற்குழு உறுப்பினர்கள் கார்த்திகேயன், ஏழுமலை, பாலமுருகன், துரைபாண்டியன் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மருத்துவ முகாம் டான் பாப்ஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் தட்டாஞ்சாவடி தாகூர் நகர் டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாட்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இந்த மருத்துவ முகாமை இன்று புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ், டான் போஸ்கோ முன்னாள் மாணவர் சங்கம் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவ அறிவியல் கழகம் இணைந்து டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவ முகாமை நடத்தியது. மருத்துவ முகாமை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, AICCயின் ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்து அதற்கான ஆலோசனையுடன் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மருது பாண்டியன், திருமுருகன், ராஜா, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வினோத், அஜித், கண்ணன், விக்கி, ஜனா, ஹரிஷ், அபிலாஷ், சமீர், கமல் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி கால்ஸ் குரூப் வேர்க்ஸ் குழுமத்தின் சார்பில் 4,46,000 ரூபாய் மதிப்பில் குளம் புனரமைக்கும் பணியை கால்ஸ் குழும இயக்குநர் GNS ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி குருமாபேட் பகுதியில் அமைந்துள்ள கால்ஸ் ப்ரூவரிஸ் குழுமம் தனது CSR நிதியின் மூலம் பல்வேறு சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள தக்கணம் குளம் மறுசீரமைப்பு பணி புதுச்சேரியில் உள்ள கால்ஸ் ப்ரூவரிஸ் நிறுவனத்தின் CSR நிதியின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. ரூபாய் 4,46,000 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இப்பணியை கால்ஸ் குழும இயக்குநர் GNS ராஜசேகரன், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை, உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், கால்ஸ் ப்ரூவரிஸ் நிறுவன பணியாளர்கள், சரௌண்ட் சொசைட்டி மோகன் மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளி சமுதாய நலப்பணி திட்டம் மற்றும் போக்குவரத்து போலீசார் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி போக்குவரத்து போலீஸ் சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி தலைமை தாங்கி சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். விழாவில் முன்னதாக வெளியூர் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி சமுதாய நலப்பணி திட்ட ஆசிரியர்கள் சித்ரா மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றி கூறினார். காலாப்பட்டு மத்திய சிறையில் மொபைல் போன் வைத்திருந்த 2 கைதிகள் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காலாப்பட்டு மத்திய சிறையில் 750க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். கடந்த 9ஆம் தேதி வார்டன் ஷாஜகான் விசாரணை கைதிகள் யார்டில் சோதனையில் ஈடுபட்டார். அப்போது வெள்ளியனூர் கஞ்சா வழக்கு கைதி மணிகண்டன் என்கிற மறுமணி அறையில் மொபைல் போன், சார்ஜர் மற்றும் சிம் கார்டு பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி விசாரணை கைதிகள் 2வது யார்டில் நடந்த சோதனையில் அரியாங்குப்பம் போக்சோ வழக்கு கைதி ராஜி என்கிற ரமணா அறையில் மொபைல் போன், சார்ஜர், சிம் கார்டு இருந்தது. அப்போது அறையை சோதனை செய்த சிறை வார்டர்களை ஆபாசமாக பேசியதுடன் கீழே தள்ளி பணி செய்ய விடாமல் தடுத்தனர். இதுகுறித்து வார்டன்கள் காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர். அதன் பெயரில் போலீசார் நீதிமன்ற அனுமதி பெற்ற விசாரணை கைதிகள் 2 மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 13 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி அரசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கடந்த 13 ஆண்டுகளாக முன்பு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதன் பிறகு வந்த ஆட்சியாளர்களால் உள்ளாட்சி தேர்தல் புதுச்சேரியில் நடத்தப்படவில்லை. இது சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அலுவலகங்கள் கோரிக்கைகள் விடுத்தும் கடந்த 13 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும், இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்திட வலியுறுத்தி மக்கள் முன்னேற்ற கழகம் 8 கட்ட போராட்டத்தை அறிவித்து வந்தது. அதன்படி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் 7 கட்ட போராட்டம் முடிந்த நிலையில் அரசுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் 8ஆம் கட்டம் போராட்டம் இன்று நடைபெற்றது. சுதேசி பஞ்சாலை அருகில் மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் ராமதாஸ் சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விட்டு ஊர்வலமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுதேசி பஞ்சாலை அருகில் மக்கள் முன்னேற்ற கழக மாநில தலைவர் ராமதாஸ் சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு ஊர்வலமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் புதுச்சேரி அனைத்து தொகுதிகளிலிருந்து 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். விளையனூர் பழனிசாமி நகரில் 25 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். விளையனூர் சட்டமன்ற தொகுதி விளையனூர் பழனிசாமி நகரில் விளையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 24,74,000 மதிப்பீட்டில் புதியதாக சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்ட சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையாளர் ரமேஷ், சேர பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தவர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சங்கீத வித்வான் தேனிசை மணி கலைமாமணி மணிகண்டன் ஐயாவின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வினோபா நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. புதுவை சங்கீத வித்வான் தேனிசை மணி கலைமாமணி சங்கீத வித்வான் மணிகண்ணன் ஐயாவின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வினோபா நகரில் உள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்கீத வித்வான்கள் பலர் கலந்து கொண்டு பக்தி மற்றும் பாரதியார் பாடல்களை பாடினர். புதுவை கலைமாமணிகள், பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர்கள் முனைவர் பாலமுரளி, முனைவர் சுரேஷ்குமார், முனைவர் மகேஸ்வரி திருமாவளவன், சீனிவாசன், பரத், முனைவர் பொன் சண்முகம், முனைவர் சீதாராமன், துணை சபாநாயகர் ராஜவேலு, மருத்துவர் ஆனந்த் பாலயோகி, பவானி கலந்து கொண்டு அங்குள்ள அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சங்கீத வித்வானின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கீத வித்வானின் மகளான கலைமாமணி முனைவர் சண்முக சுந்தரி, இளவரசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் SPP மில்லியனியர் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் மாணவர்கள் யோகா, ஏரோபிக் உடற்பயிற்சி, நடனம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது ஆர்வத்தினை வெளிப்படுத்தினர். பெரிய காட்டுப்பாளையத்தில் இயங்கி வரும் SPP பில்லியனியர் பள்ளியில் YG பார்த்தசாரதி நல்லாசியுடன் லீவ் 11 விளையாட்டு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் முதல்வர் மகாலட்சுமி தலைமையில் புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை தலைவர் டாக்டர் வினோத்குமார் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்தார். இன்னிசை வாத்தியத்துடன் தேசிய மாணவர் படை, சாரணியர் படை மற்றும் பள்ளி மாணவர் குழுக்கள் அணிவகுப்பு பள்ளியின் விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற கடவுள் வாழ்த்துடன் விழா இனிதே துவங்கியது. சிறப்பு விருந்தினர் முன்னிலையில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்ட பந்தயங்கள் மற்றும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாணவர்கள் யோகா, ஏரோபிக் உடற்பயிற்சி, நடனம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது ஆர்வத்தினை வெளிப்படுத்தினர். விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு பதக்கங்கள் வழங்கி விளையாட்டின் முக்கியத்துவத்தின் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். பெற்றோர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. சிறப்பாக நடைபெற்ற இவ்விழாவிற்கு பெற்றோர்களும் மாணவர்களும் ஆர்வத்துடன் திரளாக கலந்து கொண்டனர். மாணவர்கள் நன்றியுரை வழங்க தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. வானவெளி பகுதியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வத்தின் பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் மனைவி விழா மற்றும் பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள், ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு, அன்னதானம் உள்ளிட்டவை செய்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மணவெளி தொகுதி மணவெளி மந்தைவீலி பகுதியில் சபாநாயகரின் மணி விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி பொதுச் செயலாளர் NSK நெடுஞ்செழியன் தலைமையில் விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், கலைவாணன், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தனுசு, தங்கத்துறை, பன்னீர், ஐயனார் ஆகியோர் முன்னிலையில் சபாநாயகருக்கு 20 அடி உயர ரோஜா மாலையை கிராண்ட் மூலம் அணிவித்து வரவேற்பு அளித்த கேக் வெட்டி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பல கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு திருமண உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு திருமண உதவித்தொகை பெறுவதற்காக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் உதவித்தொகை விண்ணப்பித்த பயனாளிகள் அனைவருக்கும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி 25,000 ரூபாய் தொகை பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் உதவித்தொகை 5 நாட்களுக்குள் செலுத்தப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வணிகர்களுக்கான எடை அளவை துறையின் சிறப்பு முகாம் இன்று துவங்கியது. சட்டமுறை எடை அளவை துறை கட்டுப்பாட்டு அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இன்று தட்டாஞ்சாவடியில் இயங்கி வரும் சட்டமுறை எடை அளவு துறை அலுவலகத்தில் எடைக்கற்கள், அளவைகள் சரிபார்த்து சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. வணிகர்கள் தங்களுடைய பயன்பாட்டில் இருக்கும் எடைகள், அளவைகள், எடை அளவு இயந்திரங்களுக்கு உரிய தொகை செலுத்தி அரசாங்க முத்திரையை பதித்துக் கொள்ள வேண்டும். அதற்கான சான்றிதழ்களையும் பெற்று அதனை கடைகளில் பார்வைக்கு வைக்க வேண்டும். அதன்படி வணிகர்கள் நலன் கருதி வியாபாரம் செய்து வரும் வியாபார மையங்களுக்கே சென்று காலை 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை சிறப்பு முகாம் நடத்த சட்டமுறை எடை அளவு துறை ஆய்வாளர்கள் உத்தரவிட்டனர். இந்த சிறப்பு முகாம் லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் இன்று துவங்கியது. 14ஆம் தேதி சின்னக்கடை மார்க்கெட் உழவர் சந்தை, 16ஆம் தேதி பெரிய மார்க்கெட், 19ஆம் தேதி காலையில் மதகடிப்பட்டு சந்தை, மாலை மடுக்கரை சந்தை, 21ஆம் தேதி பாகூர் சந்தை, 25ஆம் தேதி முத்தியால்பேட்டை மார்க்கெட், 27ஆம் தேதி திருக்குன்னூர் மார்க்கெட், 29ஆம் தேதி வெளியனூர் மார்க்கெட் பகுதிகளில் நடக்கின்றன. புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஆதரவற்றோர் இல்லத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் தலைமையில் காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வத்தின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா ஆதரவற்றோர் இல்லத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் தலைமையில் ஆதரவற்றவர்களுக்கு காலை உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கி சபாநாயகர் செல்வத்தின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் நலமுடன் வாழ பிரார்த்தனையும் நடைபெற்றது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 103வது நிறுவன விழாவை ஒட்டி இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் 103வது ஆண்டு நிறுவன விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று காலை புதுவை சாரம் பாலாஜி நகர் 45 அடி சாலையில் உள்ள தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி புதுச்சேரி கிளையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நாட்டு 2 மக்களின் பயன்பாட்டிற்காகவும் உயிர்காக்கும் நோக்கத்திற்காகவும் இந்த முகாம் நடத்தப்பட்டது. வங்கி மேலாளர் விக்னேஸ்வரன் இரத்த தான முகாமினை தொடங்கி வைத்தார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முற்று ஆராய்ச்சி மையம் இரத்த வங்கி பொறுப்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் குழுவினர் இரத்த தானம் பெற்றனர். உதவி மேலாளர்கள் கருகவேல், ராஜன், கார்த்திக், பொன் செந்தில்குமார், ஊழியர்கள் விக்னேஸ்வரன், வெள்ளைச்சாமி, சௌந்தர்யா, சஸ்மிதா, திவ்யபெத் மகேஷ் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்கள், தன்னார்வலர்கள் உட்பட பல இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7085 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
கள்ளக்காதல் உறவால் வந்த தகராற்றில் நெட்டப்பாக்கம் அருகே வடுக்குப்பம் பெண் கொலை. மனைப்பட்டா வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம். யுவலர் பழங்குடி மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை. புதுவையில் NRI இடஒதுக்கீட்டில் போலி சான்றிதழ் வழங்கிய 44 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு. மீனவர்களுக்கான மழைக்கால நிவாரணத் தொகை வழங்குவதற்கான திட்டம் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். காலப்பட்டு மத்திய சிறை கைதி இருவரின் மொபைல் போன் கண்டுபிடிப்பு, போலீசார் விசாரணை. உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி அரசுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.